ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக நல்ல பொறுன்னு ஆனால் பதம் பார்க்காத அளவுக்கு பல் நோகாமல் சாப்பிட்ற மாதிரி ஒரு கிறிஸ்பியான டேஸ்டியான ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்கள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கு பச்சரிசி மாவு 2 கப் எடுத்திருக்கேன். இது வறுத்த மாவு, நல்லா ஊற வச்சு அரைச்சி வறுத்த மாவு. அது கூடவே எடுத்த கப்லேயே 1 கப் கடலை மாவு, அதுக்கப்புறம் அரை கப் பொட்டுக்கடலை மாவு, அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இது வெள்ளை எள், இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் போட்டு நல்லா முதல்ல இந்த மாவை மிக்ஸ் பண்ணிடணும். இந்த பவுல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு இது நல்லா கையாலேயே நல்லா கலந்து விடுறேன். எல்லாமே நல்லா கலந்து விடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அப்போது நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்கு தான் இதில் பொட்டுக்கடலை மாவு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக சேர்க்குறது. இதே சமயம் பொறுன்னு இருக்கும். இந்த ஆயில் நல்லா சூடு பண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். மொத்தமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம், அப்புறம் தண்ணியாக போயிடும். இந்த மாவு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. சரியான பதத்துக்கு வச்சு பிழிஞ்சோம் அப்படின்னா ரிப்பன் பக்கோடா நல்லாயிருக்கும். இந்த ரிப்பன் பக்கோடாவுக்கு சீவல்னு பேர். அப்புறம் நாடா பக்கோடா சொல்லுவாங்க, நாடா முறுக்கு சொல்லுவாங்க, ஓலை பக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு ஊருக்கு தகுந்தாப்பில் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஆனால் செய்முறை எல்லாமே கொஞ்சம் ஒன்று போல தான் இருக்கும். வேணா அளவில் இந்த கடலை மாவு, உடச்ச கடலை மாவுலாம் கொஞ்சம் வித்தியாசப்படலாம். ஆனால் எல்லாமே பார்த்தா சேமாக தான் இருக்கும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். பெரியவங்க கூட சாப்பிட்லாம். இது ரொம்ப டைட்டாக அப்படி உடைக்கிற மாதிரிலாம் இருக்காது. அதனால் எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ மாவு கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி சீவல் அச்சு போட்டு எடுத்துக்கணும். இந்த முறுக்கு குழலே சீவல் அச்சுருக்குல அதை போட்டுட்டு அது உள்ளெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டோம் அப்படின்னா பிழியறதுக்கு ஈஸியாக வரும். மாவு ஸ்மூத்தாக அப்படி வரும். அதுக்காக தான் அது மாதிரி உள்ள எண்ணெய் தேய்ச்சிக்கிறது. இப்போ எண்ணெய் தேய்ச்சாச்சு. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிடி எடுத்து அது உள்ளே போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இது டைரெக்டாக எண்ணெயில் பிழியறது தான், அதனால் போட்டு முதல்ல ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் காய வைக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தான் இது பிழியணும். முதலே போட்டுட்டா நல்லா இருக்காது, கடுக்குன்னு இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி ரெடியான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறத. இது அப்படியே ரவுண்டாக ஒரே சுற்ற வேண்டியதுதான். இது அப்புறமா எடுக்கும்போது அப்புறம் உடச்சிக்கலாம். அதனால் தனித்தனியாக அப்படி போடணும்லாம் இல்லை, ஒரே ரவுண்டாக ஒரு சுற்றிட வேண்டியதான். இந்த சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறமா திருப்பி போடலாம். திருப்பி போட்டு அதுவும் அந்த சலசலப்பெலாம் அடங்கினதுக்கப்புறமா எடுத்துட வேண்டியதான். இந்த ஓலை பக்கோடா ரெடி ஆகிடும். ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நிறைய பட்சணம் பண்ணுவோம். இதில் இதுவும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். கண்டிப்பாக கடலை மாவு அரைச்சி வச்சுருப்போம், அரிசி மாவு இருக்கும், ரெடியாகவே இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருள்களையே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த பாருங்கள், அவ்வளோதான், ஈஸியாக வந்துருச்சா. இப்போ அந்த அச்சு இந்த ஓட்டை அந்த மெலிசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கத்தி வச்சு இப்படி சைட்லேயும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா கொஞ்சம் விரித்து விட்டோம்னா கொஞ்சம் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப பாருங்கள், சில சமயம் இப்படி மெலிசாக விழுந்துடும். இப்போ நம்ம கொஞ்சம் விரித்து விட்டவுடனே பாருங்கள், இப்போ கொஞ்சம் திக்காக வந்திருக்கா. அது மாதிரி ஒரு திக்கான கத்தி வச்சு இந்த ஓட்டைக்கு ஒரு பக்கமும் இந்த பக்கமும் அப்படியே தள்ளி விடணும். தள்ளி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கேப் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு நல்ல கரெக்டான பதத்தில் ரிப்பன் பக்கோடா கிடைக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஒரே சுற்றிட வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக கை எடுத்துகிட்டு முறுக்கு மாதிரி சுற்றிட்டு விட்டுட்டு அப்படிலாம் கிடையாது. அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் பண்ணிடலாம்ல. அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு பலகாரம் வேணும் அப்படின்னா
இது தீபாவளிக்கு தான் செய்யணும் இல்லை, எப்போ நினச்சாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம், ஆஃபீஸ்க்கு போகிறவங்க எடுத்துகிட்டு போகலாம், ஃப்ரீ டைமில் உட்காந்து கொறிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக வந்துடும். கண்டிப்பாக பிடிக்கும். இதில் வந்து இந்த பொட்டுக்கடலை மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளியை ரொம்ப ஹாப்பியாக சேஃபாக கொண்டாடுங்க. பட்டாசு வெடிக்கும்போது ஜாக்கிரதையாக குழந்தைங்க கூட இருந்து வெடிங்க. சரி, இந்த ரிப்பன் பக்கோடாவை உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்வீங்க? சீவல்னு சொல்வீங்களா, ஓலை பக்கோடா சொல்வீங்களா, என்ன சொல்வீங்க? நாடா பக்கோடா சொல்வீங்களா, நாடா முறுக்கு சொல்வீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்முறை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஈஸியாக இருக்குல்ல, அதனால் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இது நான் எடுத்து காமிச்சிட்டு அப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். அது எந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்குங்கிறதையும் நொறுக்கி காமிக்கிறேன், அப்போ தெரியும். இது எண்ணெய் கூட ரொம்ப குடிக்காது. அப்படியே பார்க்கும்போதே வந்து சாப்பிட்ணுன்னு தோணும். எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு டீயோட சாப்பிடும்போது கடகடன்னு. இப்போ பாருங்கள், நான் நொறுக்கி காமிக்கிறேன். சத்தத்தை பார்த்தீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்லேயும் இந்த ரிப்பன் பக்கோடா உண்டு, அப்படி தானே? ஓகே, மீண்டும் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய், ஹாப்பி தீபாவளி.